ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பூண்டு வச்சு ஒரு டேஸ்டான பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு தொக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா இதில் ஸ்டீமர் பிளேட் வச்சு அது மேலே வாழை இலை வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதாவது 8 பெரிய பூண்டு அளவு உரித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு இருந்தது. இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். பூண்டு சட்டுன்னு வெந்து வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒன்று எடுத்து இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள். நல்லா ஈஸியாக அமுத்த வருது பாருங்கள், அப்போ பூண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை ஆறினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கைப்பிடி அளவு பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது முழுசாகவே இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை பல்ஸ் மோடில் ஒரு 2-3 முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பூண்டு ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுலில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளியை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு தான் வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெந்தயம் நல்லாவே கலர் மாறி நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பவுடரை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி விட்டு புளி தண்ணி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த புளி தண்ணியில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடுகு வெந்தய பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு வெந்தயத்தோட கசப்பு அதிகமாகிடும். 1 டீஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெருங்காய தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலாவை டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அது கரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கரைச்சாச்சு, இது தனியாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். நம்மளுக்கு அந்த புளியோட பச்சை வாசனையும் போகணும், மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். பாருங்கள், நல்லா ஒரு 3-4 நிமிஷமாக கொதித்து வந்திருக்கு. அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம முழுசாக எடுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். இடையில கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு பூண்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த மசாலாவோட வெந்து வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு
இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த காரம், புளிப்பு அது கூடவே லைட்டாக இந்த இனிப்பு சேரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லைப்பொடி சேர்த்து இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பூண்டு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பூண்டு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவும், சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூடவும் சைடிஷாக வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி